தமிழக அமைச்சர்களோட மனைவிகள் பேர்ல எவ்ளோ சொத்து மதிப்பு இருக்கு பாருங்க. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான களம் சூடு பிடிச்சிருக்கக்கூடிய நிலையில வேட்பு மனுக்களோட பரிசீலனை முடிவடைஞ்சிருச்சு. இதுல பல முக்கிய வேட்பாளர்களோட பிரமாண பத்திரங்கள் வாயிலா வெளியாயிருக்கக்கூடிய அவங்களோட சொத்து விவரங்கள் பொதுமக்கள் கிட்ட ரொம்ப பெரிய வியப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழ்நாட்டுல பணக்கார வேட்பாளர்கள் யாரு அப்படிங்கிற தகவல் வெளியாகி வியப்பை ஏற்படுத்தி இருந்த நிலையில வேறொரு தகவலும் வெளியாயிருக்கு. அது எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்துட்டு வருது. அதுதான் தமிழகத்திலேயே அதிக சொத்து மதிப்பு கொண்ட வேட்பாளரா அதிமுக சார்பில லால்குடி தொகுதியில போட்டியிடக்கூடிய லீமா ரோஸ் மார்டின் உருவெடுத்திருக்காங்க. பிரபல லாட்டரி தொழிலதிபர் மார்டினோட மனைவியான இவங்க தனக்கு 1048 கோடி மதிப்பிலான அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுல 139 கோடி மதிப்பிலான நகைகளும் 909 கோடி மதிப்பிலான நிலம் அப்புறம் கட்டிடங்களும் அடங்கும். அவரோட குடும்பத்தோட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பு 5000 கோடியை தாண்டுதாம். சினிமாவில இருந்து அரசியல் பிரவேசம் செஞ்சிருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் பணக்கார வேட்பாளர்கள் பட்டியல்ல 2வது இடத்தை பிடிச்சிருக்காரு. திருச்சி கிழக்கு அப்புறம் சென்னை பெரம்பூர் மாதிரியான 2 தொகுதிகள்ல போட்டியிடக்கூடிய அவரு தனக்கு 624 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதுல 410 கோடி அசையும் சொத்துக்களா இருக்குதாம். 3வது இடத்துல தாவேகா சார்பில் வில்லிவாக்கம் தொகுதியில போட்டியிடக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இருக்காரு. இவரோட சொத்து மதிப்பு சுமார் 197 கோடிக்கும் அதிகம் அப்படின்னு தெரிய வந்திருக்கு. சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னா, முதலிடத்துல இருக்கக்கூடிய லீமா ரோஸ் அப்புறம் 3வது இடத்துல இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இவங்க 2 பேருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி முதல் 3 இடங்களை சேர்ந்த இருவர் தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறதும் அரசியல் வட்டாரத்துல பேசுபொருளாயிருக்கு. இந்த நிலையில வேட்பாளர்களோட சொத்து விவரங்கள் ஒரு பக்கம் இருக்கு, தற்போதைய அமைச்சர்களோட மனைவிகள் பெயர்ல இருக்கக்கூடிய சொத்து விவரங்களும் வெளியாயிருக்கு. இதுல மூத்த அமைச்சர் துரைமுருகனோட மனைவி சாந்தகுமாரி 61 கோடி ரூபாய் சொத்துக்களோட அமைச்சர்களோட மனைவிகள் பட்டியல்ல முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா அமைச்சர் டிஆர்பி ராஜாவோட மனைவி ஷர்மிளா 59.82 கோடி சொத்துக்களோட 2வது இடத்துல இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல அமைச்சர் மூபே காந்தியோட மனைவி கமலா 20.73 கோடி சொத்துக்களோட இருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர் தங்கம் தென்னரசுவோட மனைவி மணிமேகலை பெயர்ல 17.26 கோடி மதிப்பிலான சொத்துக்கள் இருக்கிறதா பிரமாண பத்திரத்துல தெரிவிக்கப்பட்டிருக்கு. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட மனைவி கிருத்திகா உதயநிதி பெயர்ல 13.25 கோடி சொத்துக்களோட இந்த பட்டியல்ல அவங்க 5வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அமைச்சர் பெரிய கருப்பன் மனைவி பிரேமா 12.81 கோடி, ரகுபதி மனைவி சரோஜா 11 கோடி, அன்பில் மகேஷ் மனைவி ஜனனி 10.11 கோடி, சக்கரபாணி மனைவி ராஜலட்சுமி 9.44 கோடி, அப்புறம் சாமிநாதன் மனைவி உமாதேவி 8.39 கோடி. இவங்கெல்லாம் அடுத்தடுத்த இடங்கள்ல இருக்காங்க. பல அமைச்சர்கள் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பெயர்லயே அதிக முதலீடுகளை செஞ்சிருக்கிறது வேட்புமனு பரிசீலனையில் அப்போ தெரிய வந்திருக்கு. அதிமுக, திமுக மாதிரியான கட்சிகள் இந்த சொத்து விவரங்கள் எல்லாமே அதிகாரப்பூர்வமா தேர்தல் ஆணைய இணையதளத்துல பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.